வரகு, தட்டை, சோளம், எள்ளு, கொள்ளு, பரி, குதிரைவாலி, சோளம், தட்டை, அம்பு, கம்பு, அடுத்து சப்பாத்தி, கோதுமை, பிரடி, திணை, பச்சை, பயிறு, வேறு, பட்டாணி, பொங்கல், சாமை, பச்சை, பயிர், பெரியாக, பருப்பு, அடுத்து இட்லி, உளுந்து, சப்பாத்தி, கோதுமை, வகை, வாட்கோதுமை, கொள்ளு, எள்ளு, கொட்டை, மொச்சை, வரகு, சாமை. விதிமீறல். கால வரையறை முடிந்தது. 14 சொற்களை கண்டுபிடித்து அசத்தி இருக்கிறீர்கள். எனக்கு அதுல என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு குறிப்பும் நீங்கள் கண்டுபிடித்ததும் அது நீங்க பயிற்சி எடுத்ததை காட்டுகிறது. பொங்கல்னு சொன்னோன்னே என்ன சொன்னேன்? சாமை. இந்த காலத்துல எல்லாருக்கும் பொங்கல்னா அரிசி பொங்கல் தான் தெரியும். சாமையில பொங்கல் செய்யற அளவுக்கு உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் இந்த பெரியவர்களையும் உங்கள் பெற்றோரையும் இந்த சமூகத்தை நாங்கள் பாராட்டியே ஆகும். ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தானியங்கள் பெயர் தமிழ்நாட்டுல இருந்து மறைஞ்சே போயிருச்சு. நகரத்துல இருக்கவங்க எல்லாம் இந்த கோதுமை மைதாவை தவிர எதையும் சாப்பிடாம இருந்தாங்க. இந்த 2017 தமிழ்நாட்டுல ஒரு நிகழ்வு நடந்தது. அதுல இருந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இன்னைக்கு எல்லாம் செக்கு இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறோம். தானியங்களை நிறைய உண்ண ஆரம்பித்திருக்கிறோம். இது ஒரு நல்ல மாற்றத்தை காட்டுகிறது. உங்களுக்கும் அது தெரிந்திருக்கிறது என்பது பெருமகிழ்ச்சி. அழகாக முயன்றீர்கள். நீங்கள் சென்று அமரலாம்.